ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். கடலெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 2 ரக்கு கறிவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு நான் பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீர்க்கங்காயில் இருக்க தண்ணி வந்து நமக்கு லைட்டாக வந்து ட்ரை ஆகி வரணும். அதுக்கப்புறமா நாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். இப்போ தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு பீர்க்கங்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆச்சு. இப்போ நமக்கு பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா ஒரு பருப்பு மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு பால் வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து காய்ச்சின பால் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பீர்க்கங்காய் பால் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தை கூட வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.